உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஒரு வருஷம் ஓடினதே தெரியலையே என்ன. உன் சாவ பல பேர் மறந்துட்டாங்கன்னா, ஆனா நான் மறக்க மாட்டேன். உன் சாவுக்கு காரணமான அந்த மாறன என்னால முழுசா பழி வாங்க முடியலன்னு. வேற வழி இல்ல. வீரா குறுக்க வந்து நிக்கிறா. அதுக்காக நான் அவனை அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன். யாரு தடையா இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி போய் அவனை அழிச்சு காட்டுறேன். ஆனா நான் ஜெயிச்சு காட்டுறேன். கண்மணி, கண்மணி, என்னாச்சு? ஒன்னும் இல்லைங்க. இல்ல, தனியா பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒன்னும் இல்லைங்க. இல்ல, போன்ல ஏதோ பார்த்து பேசிட்டு இருந்தியே. ஒன்னும் இல்லைன்னு சொல்றேன்ல. நீ என்ன பேசிட்டு இருந்தன்னு எனக்கு தெரியும். இல்ல, உங்க அண்ணன் செத்து ஒரு வருஷம் ஆகுது. நீ அவர் ஞாபகத்துல அவர் போட்டோ வச்சு பேசி ஃபீல் பண்ணிட்டு இருந்தல. என்ன மன்னிச்சிரு கண்மணி. உன் நிலைமைக்கு நானும் இந்த ஆக்சிடென்ட் பண்ணது நான். அதை என்னைக்கும் மறந்துடாத, புரியுதா? நானும் என் குடும்பமும் காரணம் ஆயிட்டோம். உன் கஷ்டம் எனக்கு புரியுது கண்மணி. இதுக்கு என்னால் ஆறுதல் சொல்லவே முடியாது. ஆனா அதை தாண்டி வந்துதானே ஆகணும். கண்மணி, உனக்கு நான் இருக்கேன். உன் அண்ணன் அளவுக்கு முடியலனாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு உன்னை நல்லா பார்த்துப்பேன். உனக்கும் உன் குடும்பத்துக்கும் எப்பவுமே துணையா இருப்பேன். சரி, எல்லாரும் கிளம்பிட்டாங்க, போலாமா? வா. என்னடா கட் அவுட்ல அடிச்சிருக்காங்க? இது எலெக்ஷனா? இல்லடா, எலெக்ஷன்லாம் முடிஞ்சு ரொம்ப காலம் ஆச்சு. முடிஞ்ச எலெக்ஷனுக்கு கட் அவுட் போடுறாங்க. ஆமா. டேய், இங்க கூட பாரு. டேய் கார்த்தி, அப்பா எங்கடா? அப்பா முதல்ல கிளம்பி காருக்கு போயிட்டாரா? எங்க வாங்க. சரி. எங்க அண்ணனை கொன்னதும் இல்லாம சாவுக்கு காரணமான நீயே தவசத்துக்கு ரெடி பண்றியா? இதெல்லாம் பார்க்கும்போது என் ரத்தம் கொதிக்குதுடா. அல்லல் போம் அல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம். இந்தாங்க, இந்த பூ பிச்சு கொடுங்க. அருணை கோபுரத்தில் ஒரு நிமிஷம் கைதொழுதக்கால். என் குடும்பத்தை அழிச்சிட்டு இப்ப நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்கேடா. உன்னெல்லாம் இந்த கடவுள் இன்னும் உயிரோட வச்சிட்டு இருக்கானேடா. இதெல்லாம் பார்க்கும்போது தான் கடவுள் இருக்கானன்ற சந்தேகமே வருது. டே ராஜேஷ், இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் உன்னை கொண்டு இந்த குடும்பத்தை அழிக்காம விட மாட்டேன்டா. இது உன் மேல சத்தியம். திதி கொடுக்குற வீட்டுல இருந்து ஆம்பளைங்க யாராவது இருந்தா இந்த பக்கம் வாங்க. அந்த வீட்டுல இருந்தது ஒரே பையன், அவனை தான் கொன்னுட்டாங்களே. கொன்னுட்டு தவசம் வேற கொடுத்துட்டு இருக்காங்க. வடிவு என்ன இந்த நேரத்துல போயிட்டு? லக்ஷ்மி, நீ வேணா எல்லாத்தையும் மறந்துருக்கலாம், ஆனா நிஜம் அதானே. இது
சாதாரணமா நடந்த ஆக்சிடென்ட்டா? அவனை நினைச்சிருந்தா காப்பாத்திருக்கலாம்ல. மாமா ஏம்மா முடிஞ்சதெல்லாம் ஏன் இங்க இப்ப பேசிட்டு இருக்கீங்க? முடிஞ்சு போனதுதாம்மா. ஆனா இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது பழைய ஞாபகம்லாம் திரும்ப வருதுல்ல. மனசு திரும்ப அதை ஏத்துக்க மாட்டேங்குதும்மா. இழந்தவங்களுக்கு தானம்மா அந்த வழியெல்லாம் தெரியும். அத்தை விடுங்க. இல்லடி, நான் என் ஆதங்கத்தை தான் சொன்னேன். அதுக்காக நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? என்னதான் இருந்தாலும் நான் இன்னைக்கு வாழ்ற இந்த வாழ்க்கை இந்த பெரிய மனுஷன் போட்ட பிச்சை தானே. அம்மா அப்படி சொல்லாதீங்கம்மா. இல்லைங்கய்யா, அதானே நிஜம். என் பையனை இழந்தவளா எனக்கு இருக்கிற ஆதங்கத்தை சொன்னேன். என்னால தாங்க முடியலையா. அம்மா அழாதீங்கம்மா. நீங்க சொன்னதுல ஒன்றும் தப்பு இல்லை. வேற ஆம்பளைங்க யாரும் இல்லைங்களா? இந்த வீட்டுக்கு எல்லாமே என் ஒய்ஃப் தான். அவளை வச்சு நீங்கள் செய்ய வேண்டியது செய்யுங்க. அதை எப்படிப்பா பண்ண முடியும்? பொண்ணை வச்சு எப்படி திதி கொடுக்க முடியும்? இதெல்லாம் நடைமுறையிலே இல்லைங்களே. புதுசாக இதெல்லாம் பண்ணுறது தப்பாயிடும். ரத்த சம்பந்தத்தில் யாராவது சித்தப்பா பசங்க பெரியப்பா பசங்கன்னு இருந்தால் பரவாயில்ல, செய்யலாம். என்னங்க நடைமுறை சடங்கு சம்பிரதாயம் இதெல்லாம் நம்மளுக்காக உருவாக்கிட்டது. அது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறதுல ஒரு தப்பும் இல்லைங்க. அந்த குடும்பத்தில் அவர் மேலே ரொம்ப பாசமாக இருந்தது அவங்க 3 தங்கச்சிங்க தான். அந்த குடும்பத்தை அவங்க அண்ணன் இடத்துலேருந்து பார்த்துக்கிட்டது வீரா தான். அவன் இதை செய்கிறதுல ஒரு தப்பும் இல்லைங்க. ஏன் சாமி, பொண்ணுங்கெல்லாம் இப்ப சுடுகாட்டு வரைக்கும் போய் சடங்கு செய்யலாங்கிற அளவுக்கு காலம் மாறி போச்சு. இந்த காலத்துல போய் காரியம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா எப்படி? வீராவே செய்யட்டுமே. ஆமாங்க ஐயரே, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. அவங்க தங்கச்சி செஞ்சா அவர் ஏத்துப்பாரு. ஐயரே, என் பொண்ணே செய்யட்டும். இது நடைமுறையில் இல்லாத விஷயம். நீங்கள் எல்லாம் சொல்கிறதுனால நான் பண்ணுறேன். பகவான் உங்களுக்கு துணையாக இருப்பார். பொண்ணை உட்கார சொல்லுங்க. ஏன் வா வீரா. வீரா மட்டும்தான் தங்கச்சியா? கண்மணி பிருந்தா கூட தான் இருக்காங்க. 3 பொண்ணுங்களையும் உட்கார சொல்லுங்க. வீரா வா. பிருந்தா உட்கார். கண்மணி உட்கார். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.